சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பாஜக வேட்பாளரை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்திருக்கிறார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் மத்திய அமைச்சர் பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இறுதிக்கட்ட ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைகிறார். ராஜகுமார், ஏற்கனவே புதுச்சேரியில் பாஜக போட்டியிடும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ள நிலையில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கின்றது? தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் மிக முக்கியமான விஷயங்கள் என்ன? யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை இறுதி செய்வதற்காக தற்போது மத்திய அமைச்சருடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிடும் என ஏற்கனவே புதுச்சேரியினுடைய முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநில தலைவருமான ரங்கசாமி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவுடைய வேட்பாளரை பாஜக கட்சி மேலிடம் அறிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாஜக வேட்பாளரை இறுதி செய்வதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார் உள்ளிட்ட பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக போட்டியிட உள்ள நிலையில் பாஜக சார்பில் யாரை நிறுத்தினால் அதிகப்படிய வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நபர்களை பரிசீலனை செய்து அதற்கான 3 பேர் அடங்கிய பட்டியலை பாஜக தற்போது முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்பது ஓரிரு தினங்கள் பாஜக மேலிடம் அறிவிக்கும் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. புதுச்சேரி பொறுத்த பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக அந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட வேண்டும் என்பது இருக்கிறது. இருப்பினும் பாஜக மேலிடமும் அவரையே போட்டியிட சொல்கிறது. அவர் மாநில அரசியலில் தொடர்ந்து ஈடுபட இருப்பதாகவும் தனக்கு இந்த பாராளுமன்ற பதவி வேண்டாம் என்றால் அவர் விலகுவதாக தொடர்ந்து அவர் அழுத்தம் தெரிவித்து வருகிறார். எனவே அவர் இல்லாத பட்சத்தில் மற்ற இருவரை போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. எனவே 3 பேர் கொண்ட இந்த பட்டியலை தற்போது தயார் செய்து முதலமைச்சருடன் ஆலோசனை செய்து தற்போது வேட்பாளரை இறுதி செய்வதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் பாஜக மேலிடம் யாரை இறுதி செய்து அவர்களை வேட்பாளராக அறிவிக்கும் என்பதை ஓரிரு தினங்கள் தெரியவரும் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் குறித்ததான முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்காக நன்றி ராஜகுமார்.